ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ப்ரைம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு SPI அதை பற்றி பார்க்க போகிறோம். SPIன்றது என்னது, அவங்களுக்கு போன வீடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு SPIயில் வந்துட்டு மோடு 4 மோடு இருக்குது. அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம மோடு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாக்கும் டேட்டாவும் எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகணும், டேட்டா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மோடு இந்த இடத்துல. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய இன்டர்வியூவில் கேட்க கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் நிறைய ஐசிஸில் வந்துட்டு இந்த மோடை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா மோடு மாற்றிருப்பாங்க. அந்த மோடு என்னென்னு தெரியாமல் ஒர்க் ஆகாமல் கஷ்டப்பட்டுருப்போம். இது தெரிஞ்சிருச்சுன்னா ஒர்க் ஆகிரும் கண்டிப்பாக அது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் ஃபார் SPI ப்ரோட்டோகால். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மோட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன், தெளிவாக பொறுமையாக பார்த்துக்கலாம். மோடு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 4 மோடு இருக்குங்க. இதில் மோடு 0, 1, 2 மொத்தம் 4 மோடு இருக்குது. மோட் 0 அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் SPIக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்பின் கனெக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? சிஎஸ்பின் டிஃபால்ட்டாக ஹையாக இருக்குது, அது லோ ஆகுது, திரும்ப ஹை ஆகுது. இந்த கேப்பில் தான் நம்மளால் டேட்டாவை வந்து சென்ட் பண்ண முடியும். ஏன்னா லோ ஆனால் தான் ஸ்லேவ் வந்துட்டு எனேபிள் ஆகும். பச்சை கலரில் இருக்குது தெரியுதுங்களா ஸ்லேவு? அப்போ எனேபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம எத்தனை டேட்டாங்களாம் சென்ட் பண்ணிக்கலாம். அது என்ன டேட்டா, அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் அட்ரஸ்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷனா, என்ன ஏதுன்றதை நம்ம EEPROM படிக்க போகும்போது பார்க்கலாம். EEPROM படிக்க போகும்போது தான் இது எல்லாமே ஃப்ரேம்னா என்ன ஏது எல்லாமே புரியும் நமக்கு. ரைட்டா? இல்லை அது வரைக்கும் புரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம மோடு ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குது, டேட்டா வருது, சிஎஸ்பின் லோ பண்ணி ஹை பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி வந்துட்டு கிளாக் மோடு வந்து மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். எப்படி மாற்றலாம்? எல்லா ஐசிக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2 வார்த்தை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், பெருசாக போல்டாக போட்டிருக்கேன் தெரியலையா? CKP, CKE அப்படின்ற 2 வார்த்தை தான். CKP அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கிளாக் சம்மந்தப்பட்டவர். CKE அப்படிங்கிற யார் அப்படின்னா டேட்டா சம்மந்தப்பட்டவர். ஸோ CKPயோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கிளாக் பொலாரிட்டி. CKEயோட ஃபுல் ஃபார்மும் சரியாக தெரியல, பட் அது கிளாக் செலக்ட்னு சொல்லுவாங்க, டேட்டா செலக்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ CKP வந்து கிளாக்கை பற்றி பேசுகிறவர், CKEன்றது டேட்டா பற்றி பேசுகிறவர். ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவையும் கிளாக்கையும் அதோடைய சைஸு, பிளேஸ், எந்த இடத்துல அப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அது எல்லாமே பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு மோடு. ஓகேவா? லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு மோடு 0 பார்க்கலாம். மோடு 0 பார்த்தீங்கன்னா CKP அப்படிங்கிறது ஒரு பிட்டு, CKE அப்படிங்கிறது ஒரு பிட்டு. இப்போ 2 பிட்டு நான் 0 பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2 பிட்டு நான் 0 பண்ணிட்டேன்னா கிளாக்குன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா லோ டு ஹை, ஹை டு லோ. தெரியுதா உங்களுக்கு? லோ டு ஹை இருக்கும்போது தான் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடுக்கு என்ன மீனிங்னா, மிடில் ஆஃப் தி டேட்டா ஃப்ரேம்லேருந்து டேட்டா வந்து எடுக்கும் அது. ரைட்டா? இது வந்துட்டு இதே வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு இந்த இடத்துல இந்த பக்கத்தில் இங்கே போட்டிருந்தேன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி டேட்டாவிலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மோடு 0க்கு என்ன மீனிங் அப்படின்னா, லோ டு ஹை இருக்கும்போது டேட்டா எடுக்கும். ஆனால் டேட்டா இஸ் கெட்டிங் ஃப்ரம் மிடில், நாட் ஃப்ரம் எண்ட் ஸ்டார்ட். மிடில்லேருந்து டேட்டா எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் நம்ம ஒரு டேட்டா ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மோடு 0 செலக்ட் பண்ணால் தான் அந்த ஐசியில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த டேட்டா நீங்கள் சென்ட் பண்ணுற அட்ரஸ் டேட்டாஸ் எல்லாம் சென்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி மோடு 0 தான் இருக்கும், சில இதில் மோடு 1 இருக்கும். அதை நம்ம பார்க்க தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ லோ டு ஹை இருக்கும்போது டேட்டா எடுக்கும், பட் இட்ஸ் அ மிடில், அதுக்கு பேர் வந்து மோடு 0. ஓகே, அடுத்து இன்னொரு டெக்னிக்கல் வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைனா ஆக்டிவ், ஐடில். ஆக்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க, டேட்டாவை எடுக்கிற அந்த ஹை பல்ஸாக லோ பல்ஸாக சொல்கிறது தான் வந்துட்டு ஆக்டிவ். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு இந்த லைன் போட்டிருக்கேன், இந்த லைனுக்கு அடுத்து தான் டேட்டா எடுக்குது நான் சொல்லிட்டேன். இதுதான் ரியல், இங்கே இருக்கிற என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுதான் ரியல் டேட்டா. அப்போது இந்த நேரத்தில் இந்த கிளாக்ன்றவர் என்னவாக இருக்காருன்னா ஹையாக இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பேர் ஆக்டிவ்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த நேரத்தில் இங்கே தெரியுது அவங்களுக்கு ஐடில். இந்த சும்மா இந்த கிளாக்குன்றது என்னன்னா டிரான்சிஷன், இந்த டேட்டா மாறுறதுக்கான டைம் கொடுக்குறவர் தான் இந்த ஐடில். ஸோ இதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, அதனால் ஐடில்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ டேட்டாவை எடுக்கிற அந்த பல்ஸுக்கு பேர் ஆக்டிவ், சும்மா இருக்கிற இடத்துக்கு பேர் வந்துட்டு ஐடில். இது ஒரு டெக்னிக்கல் வார்த்தை. டேட்டா ஷீட் படிக்கும்போது நமக்கு இந்த வார்த்தை தெரியலைன்னா படிக்க கஷ்டமாக இருக்கும்.
அதனால சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து வந்துட்டு மோடு 1. இதில் வந்துட்டு சிகேபி அப்படிங்கிறது 1ன்னு இருக்குது கிளாக்கு, சிகேஇ ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது டேட்டான்னு கொடுத்துருக்கேன். இதில் 1ன்னு கொடுத்துட்டேன்னா பொலாரிட்டி மாற்றிடுன்னு அர்த்தம். ஏன்னா சிகேபியோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பொலாரிட்டி இல்லையா, பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டதுனால ஆக்டிவ் ஐயாயிருச்சு, ஐடில் லோ ஆயிடுச்சு, ஆக்டிவ் லோ ஆயிடுச்சு, ஐடில் ஐ ஆயிடுச்சு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஹைட்டு லோ வரும்போது டேட்டா எடுக்கும், பட் மிடில் ஆஃப் தி டேட்டா தான். இது ஒரு கான்செப்ட். ஸோ மோடு 1ல் வந்துட்டு கிளாக் வந்து அப்படியே பொலாரிட்டி மாறி இருக்கும், அதனால தான் பொலாரிட்டி வந்து 1 கொடுத்துருக்கேன். ஆனால் டேட்டா வந்துட்டு சேம் லைக் திஸ். இது வந்து மோடு 1. இதுக்கு டேட்டா ஷீட் பார்த்து நம்ம மாற்றிக்கணும். அடுத்து வந்துட்டு மோட் 2. மோட் 2 வந்துட்டு சேம் லைக் திஸ். சிகேபி 0 பண்ணிட்டதுனால ஃபஸ்ட்டு இருந்த மோடு 0ல் எப்படி கிளாக் இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. பட் டேட்டாவை நான் சிகேஇ 1 பண்ணிட்டதுனால டேட்டா மட்டும் மாறி இருக்குது, தெரியுதுங்களா? இட்ஸ் நாட் அ மிடில் ஆஃப் தி டேட்டா, இட்ஸ் அ ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் தி டேட்டா. ஸ்டார்டிங் வந்து எந்த பிட் என்ன இடம் இருக்கோ அதுலேருந்து டேட்டா எடுத்து நமக்கு ரன் ஆகும். அது வந்து மோட் 2, ரைட்டா? அடுத்து வந்துட்டு மோட் 3. இந்த மோட் 3 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் இது டேட்டா வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி டேட்டா, ஆனால் கிளாக்கோடைய பொலாரிட்டி வந்து மாறி இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு பேர் தான் வந்துட்டு மோட் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 மோடை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு இப்போ எஸ்பிஐ வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு மோடில் பார்த்தீங்கன்னா கிளாக் வந்துட்டு எப்பயும் போல் ஹையாக இருக்கும்போது டேட்டா எடுக்கும். செகண்ட் மோடில் வந்துட்டு லோவாக இருக்கும்போது தான் டேட்டா எடுக்கும். அடுத்து தேர்ட் மோடில் வந்துட்டு ஹையாக இருக்கும்போது டேட்டா எடுக்கும், பட் ஸ்டார்டிங் ஆஃப் தி டேட்டாவில் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஃபோர்த்து மோடில் வந்துட்டு ஹை டு லோ போகும்போது எடுக்கும், பட் ஸ்டார்டிங் ஆஃப் தி இடத்துல இருந்து டேட்டா எடுக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த எல்லா டிஃப்ரென்ஸையும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம எப்போவுமே மோடு 0 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் சில ஐசியில் மோடு 1, மோட் 2, மோட் 3 வச்சுருப்பாங்க. டிபெண்ட் அப்பான் ஆர்கிடெக்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் டேட்டா ஷீட்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது, ஏதாவது இன்னும் மாற்றணும், இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி போடலான்னு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then is bye from Program Brain and have a nice day guys. Bye.